இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நான் விரும்புகிறேன், நீ நலம் பெற நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் விருப்பத்தை தெரிவிக்கின்றார். இன்று நாம் வாழுகின்ற இந்த மண்ணுலகில் விருப்பம் இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது. விருப்பத்தோடு செய்கின்ற ஒவ்வொன்றும் நன்மைத்தனத்தின் அடித்தளமாகவே அமைகிறது. ஒருவர் விரும்பாமல் நாம் எதையும் செய்யவும் முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விருப்பம் ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொண்டு வருகிறது என்ற தெளிவினை கடவுள் என்று சொல்லித் தருகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நான் விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். நம்ம இயேசு விரும்புவதெல்லாம் நாம் அனைவரும் நோய் நீங்கி நலமுடன் வாழ வேண்டும் என்பதே. இதற்காக அவர் எதையும் செய்யவும் எதையும் இழக்கவும் தயாராக உள்ளார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டுதற்கு வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அவர் விரும்புவது நாம் அளவும் நலம் பெறுவது தான் என்பதைத்தான் பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-8 வரை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே நற்செய்தியில் இயேசுவை பார்த்து, தொழுநோயாளி நீ விரும்பினால் குணமாவேன் என்று சொல்லுகிறான். இயேசு தாமதிக்கவில்லை. அவர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக விரும்புகிறேன், குணமாக என்று கூறுகிறார். இயேசு நம் நோயிலும் துன்பத்திலும் அவதியுற வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததே கிடையாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அவரே இந்த உலகிற்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தோன்றினார். இந்த உலகில் அவர் தோன்ற ஒரே காரணம், நீங்களும் நானும் மீட்பு பெற்று நல்ல முறையில் ஆசிரியை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே அவர் தோன்றி இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. ஆகவே நாம் குணம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் அவர் குணம் கொடுத்து கொண்டே இருந்தார். ஓய்வு நாள் என்று கூட பார்க்கவில்லை. அதனால் தான் பலரது எதிர்ப்புகளையும் ஏளனங்களையும் சந்திக்க வரும் என்பதை பற்றி அவர் ஒருபோதும் கவலை கொண்டது கிடையாது. இன்றைக்கு உலகம் இறுகிவிட்டது, சுருங்கிவிட்டது. உலகத்தோடு மனித மனங்களும் சுருங்கிவிட்டது. எதை பற்றியும் யாரை பற்றியும் ஒருவருக்கும் கவலை கிடையாது. கடவுள் சொல்லி இருக்கிறார் வார்த்தையில், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று. அவரது இரக்கம் தான் இன்று இந்த நோயாளின் மீது நான் விரும்புகிறேன் என்று சுகம் கொடுத்தது போல, விருப்பத்தோடு ஒவ்வொரு செயலும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி செய்து பாருங்கள். விருப்பமின்றி எதை நீர் செய்தாலும் ஒருபோதும் அதில் நல்ல மதிப்பீடுகளையும் நல்ல தன்மைகளையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. விருப்பம் தான் மனிதனை முழுமையாக இறைவனோடு ஒன்றிணைக்கிறது. எனவே நாம் விருப்பப்படுவோம், இறைவனோடு வாழவும் இறைவார்த்தையோடு பயணிக்கவும் இறையாசரை பெற்று நடக்கவும் நாம் விரும்புவோம். அவர் விரும்பியது போல விருப்பம் உங்களை உயர்த்தும். இதை அறிந்து செயல்படுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அருளும் ஆற்றலும் எங்களை வழிநடத்துவது போல நாங்கள் என்னாலும் உமது வார்த்தையின் மீது விருப்பம் கொண்டு, உமது நற்செயல்கள் மீது விருப்பம் கொண்டு அதன்படி செயல்பட, அனைத்தையும் விருப்பத்தோடு செயலாக்கப்படுத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.